Good morning students. Next 7th standard civics lesson 2 electoral symbols and its importance. அதாவது தேர்தல் சின்னங்கள் மற்றும் அவற்றின் முக்கியத்துவம். An electoral symbol is a standardized symbol allocated to a political party. இப்போ தேர்தல் சின்னம் என்பது தேர்தலுக்கு சின்னம் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த தேர்தல் சின்னம் என்பது அரசியல் கட்சிகளுக்கு வழங்கப்படும் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சின்னமாகும். தே பிளே அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் எலெக்ஷன்ஸ். அது தேர்தலில் ஒரு முக்கிய பங்கினை வகிக்கிறது. தே கேன் பி ஈஸிலி ஐடென்டிஃபைடு, அண்டர்ஸ்டுட், ரிமெம்பர்டு அண்ட் ரெகக்னைஸ்டு பை தி ஓட்டர்ஸ். இப்போ இந்த தேர்தல் சின்னங்கள் வாக்காளர்கள்னால் ஓட்டு போடுறவங்க. அப்போ தேர்தல் சின்னங்கள் வாக்காளர்களால் எளிதில் அறிந்து கொள்ளப்பட்டு நினைவில் வைத்து கொள்ள உதவுகிறது. The Election Commission has stopped allotting animals and symbols. இப்போ விலங்குகளின் சின்னங்களை வழங்குவதை தேர்தல் ஆணையம் நிறுத்தியுள்ளது. இப்போ அனிமல்ஸ் உடைய சின்னங்கள் கொடுக்கறது அது நிறுத்தி வச்சுருக்கான். The only exceptions are the lion and the elephant. ஆனால் விதிவிலக்காக யானை மற்றும் சிங்கம் ஆகிய சின்னங்கள் மட்டுமே வழங்கப்பட்டுள்ளன. The symbol of nationally recognized parties is standard throughout India. இப்போ தேசிய அளவிலான அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் சின்னம் நாடு முழுவதும் ஒன்றாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பிஜேபிக்கு என்ன சின்னமோ அது ஹோல் இந்தியா முழுக்க அதே ஒரே சின்னமாக தான் இருக்கும். அதில் தேசிய அளவிலான சின்னங்கள். அப்போ தேசிய அளவிலான கட்சி அது. அப்போ தேசிய அளவிலான அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் சின்னம் நாடு முழுவதும் எப்படி இருக்குமா, ஒன்றாக தான் இருக்கும். That symbol will not be allotted to any other party or individual. இத்தகைய சின்னங்கள் வேறு எந்த கட்சிக்கும் அல்லது சுயேட்சை நபருக்கும் ஒதுக்கப்பட மாட்டாது. அப்போ அந்த தேசிய அளவிலான கட்சிக்கு இருக்கிற சின்னம் வேறு கட்சிக்கும் வேறு எந்த இதுக்குமே சுயேட்சை வேட்பாளர்களுக்கெல்லாம் ஒதுக்கப்பட மாட்டாதான். State parties are allotted to certain symbols that no other party can use this symbol in that particular state. இப்போ மாநில கட்சிகளுக்கு, இப்போ மாநிலத்தை எடுத்துக்கிட்டால் மாநிலத்தில் இருக்கிற மாநில கட்சிகளுக்கு அந்த குறிப்பிட்ட மாநிலத்தில் பயன்படுத்துவதற்கு ஏதுவாக சின்னம் ஒதுக்கீடு செய்யப்படும். இப்போ மாநிலத்தில் இருக்கிற கட்சிகளுக்கு அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட சின்னங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு. பட் விச் டிஃப்ரெண்ட் பார்ட்டிஸ் இன் டிஃப்ரெண்ட் ஸ்டேட் கேன் யூஸ் தி சேம் சிம்பிள். ஆனால் இதனை வேறு எந்த கட்சியும் எந்த குறிப்பிட்ட மாநிலத்தில் பயன்படுத்த இயலாது. இப்போ மாநில கட்சிகளுக்கு என்ன சின்னங்கள் கொடுக்கப்பட்டிருக்கோ அது வேறு எந்த கட்சியும் அந்த குறிப்பிட்ட மாநிலத்தில் பயன்படுத்த இயலாது. அதாவது இப்போ தமிழ்நாட்டில் இப்போ முரசு, இப்போ சீப்பு அந்த சின்னங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதே இப்போ தமிழ்நாட்டில் அது இருக்குன்னா அதே தமிழ்நாட்டில் வேறு கட்சிக்கு இந்த சின்னங்கள் ஒதுக்கப்பட மாட்டாது. வேறு சின்னம் தான் கொடுப்பாங்க. அப்போ இதனை வேறு எந்த கட்சியும் அந்த குறிப்பிட்ட மாநிலத்தில் பயன்படுத்த இயலாது. ஆனால் பல்வேறு மாநிலங்களில் உள்ள மாநில கட்சிகள் தங்களது மாநிலங்களில் இதே போன்ற சின்னத்தை பயன்படுத்தலாம். ஆனால் இப்போ நம்ம நாட்டில், அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற சீப்பு, முரசு அந்த மாதிரி ஒரு சின்னத்தை அதே நம்ம தமிழ்நாட்டில் இருக்க வேறு எந்த கட்சியும் பயன்படுத்தக்கூடாது. ஆனால் இந்த சின்னத்தை வேறு மாநிலத்தில் இருக்கிற கட்சிகளுக்கு யூஸ் பண்ணலாம், கொடுப்பாங்க. ஆனால் பல்வேறு மாநிலங்களில் உள்ள மாநில கட்சிகள் தங்களது மாநிலங்களில் இதே போன்ற சின்னத்தை பயன்படுத்தலாம். உதாரணமாக மகாராஷ்டிராவில் பட் விச் டிஃப்ரெண்ட் பார்ட்டிஸ் இன் டிஃப்ரெண்ட் ஸ்டேட் கேன் யூஸ் தி சேம் சிம்பிள். அப்போ பல்வேறு மாநிலங்களில் உள்ள மாநில கட்சிகள் தங்களது மாநிலங்களில் இதே போன்ற சின்னத்தை பயன்படுத்தலாம். எக்ஸாம்பிள், சிவசேனா இன் மகாராஷ்டிரா அண்ட் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ஷா இன் ஜார்க்கண்ட் யூஸ் பவ் அண்ட் ஏரோ ஆஸ் தேர் சிம்பிள். இப்போ உதாரணமாக மகாராஷ்டிராவில் சிவசேனை கட்சி, ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ஷா ஆகிய கட்சிகள் வில் மற்றும் அம்பு சின்னத்தை பயன்படுத்துது. அப்போ அதே சின்னம் வேறு இடத்துல இருக்குன்னு அர்த்தம். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸ் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நேஷ்னல் பார்ட்டி தேசிய கட்சி. நேஷ்னல் பார்ட்டிஸ் ஆர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் விச் பார்ட்டிசிபேட் இன் டிஃப்ரெண்ட் எலெக்ஷன்ஸ் ஆல் ஓவர் இந்தியா. இப்போ நேஷ்னல் பார்ட்டினா தேசிய கட்சி. இப்போ தேசிய கட்சி என்பது இந்தியா முழுவதும் நடைபெறும் தேர்தல்களில் போட்டியிடும் அரசியல் கட்சி ஆகும்.
இப்போ உதாரணத்துக்கு இப்போ கை சின்னம், தாமரை இதெல்லாம் வந்து ஹோல் இந்தியா முழுக்க வந்து இது போட்டியிடுற ஒரு கட்சி. அப்போ அதுதான் தேசிய கட்சின்றது. அப்போ தேசிய கட்சி என்பது இந்தியா முழுவதும் நடைபெறும் தேர்தல்களில் போட்டியிடும் அரசியல் கட்சி தான் தேசிய கட்சி. அடுத்தது கீழே பாருங்கள், இட் ஷுட் பி ஸ்ட்ராங் எனஃப் இன் அட்லீஸ்ட் 4 ஸ்டேட்ஸ். எதெல்லாம் தேசிய கட்சின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, தேசிய கட்சின்றது வந்து குறைந்தபட்சம் 4 மாநிலங்களில் வலிமை உடையதாக இருக்க வேணும். அதுதான் வந்து தேசிய கட்சின்னு அங்கீகரிக்கப்படுது. இட் ஹேஸ் அன் எக்ஸ்க்ளூசிவ் சிம்பிள் த்ரூ அவுட் தி கண்ட்ரி. இது தனக்கென பிரத்யேகமான சின்னத்தை நாடு முழுவதற்கு, இதுக்குன்னு ஒரு சின்னம் நாடு முழுவதும் அதே சேம் சின்னத்தை ஸ்பெஷலாக கொண்டிருக்கும். இது தனக்கென பிரத்யேகமான சின்னத்தை நாடு முழுவதற்கும் கொண்டிருக்கும். இட் ரிசால்வ் ஸ்டேட், நேஷனல் அண்ட் இன்டர்நேஷ்னல் இஷ்யூ. இது மாநில, தேசிய மற்றும் சர்வதேச விவகாரங்களை வந்து அது தீர்த்து வைக்குது. அடுத்து இந்த சைடு பாருங்கள், ரீஜனல் ஸ்டேட் பார்ட்டி, பிராந்திய மாநில கட்சி. இப்போ ரீஜனல் பார்ட்டிஸ் ஆர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் which participate in different elections but only within one state. மாநில கட்சிகள் என்பவை ஒரு மாநிலத்திற்குள் நடைபெறும் பல்வேறு தேர்தல்களில் போட்டியிடும் அரசியல் கட்சி. மாநில கட்சின்னு என்னது? ஒரு மாநிலத்தில் மட்டும், ஒரு மாநிலத்திற்குள் நடைபெறும் பல்வேறு தேர்தல்களில் போட்டியிடும் அரசியல் கட்சியை தான் பிராந்திய கட்சி இல்லை மாநில கட்சின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, இட் ஷுட் பி ஸ்ட்ராங் எனஃப் இன் அட்லீஸ்ட் 1 or 2 ஸ்டேட்ஸ். இது வந்து இந்த மாநில கட்சின்றது வந்து 1 அல்லது 2 மாநிலங்களில் வலிமை கொண்டதாக இருக்க வேண்டும். A symbol is reserved for it in the state in which it is recognized, but the same symbol can be allotted to different parties in different state. இப்போ இதற்கு வந்து மாநில கட்சிக்கு வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சின்னம் வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கும், இதுக்குன்னு ஒரு சின்னம். ஆனால் மாநிலத்தில் இத்தகைய சின்னம் வந்து இத்தகைய சின்னம் வேறு மாநிலத்தில் உள்ள கட்சிக்கும் ஒதுக்கீடு செய்யப்படலாம். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சின்னம் வந்து தமிழ்நாட்டிலே வேற ஒரு கட்சிக்கு கொடுக்க மாட்டாங்க, ஆனால் வேறு மாநிலத்தில் இருக்கிற கட்சிக்கு கொடுக்கலாம். இத்தகைய சின்னம் வேறு மாநிலத்தில் உள்ள கட்சிக்கும் ஒதுக்கீடு செய்யப்படலாம். இட் ப்ரமோட்ஸ் ரீஜனல் அண்ட் ஸ்டேட் இன்ட்ரெஸ்ட். இது பிராந்திய மற்றும் மாநில நலன்களை வலியுறுத்துகிறது. மாநிலத்தில் என்னென்ன மக்களுக்கு நலன்கள்லாம் தேவை அதை வந்து வலியுறுத்தி சொல்கிறது தான் மாநில கட்சி. இப்போ போத் நேஷ்னல் அண்ட் ரீஜனல் பார்ட்டிஸ் ட்ரிகர் தி growth of the nation and work for the welfare of the people. இப்போ தேசிய கட்சிகளும் மாநில கட்சிகளும் நாட்டின் வளர்ச்சியை வந்து அது தூண்டுது. மக்களுக்கு என்னென்ன செஞ்சால் வளர்ச்சி அடைவாங்க, நாட்டுக்கு எது நல்லது அப்படின்லாம் சொல்லி தூண்டுது. அப்போ தேசிய கட்சிகளும் மாநில கட்சிகளும் நாட்டின் வளர்ச்சியை தூண்டுகின்றன, மக்களின் நலனுக்காக அது பாடுபடுகின்றன. தேங்க்யூ சில்ட்ரன். இந்த லெசனுடைய புக் பேக் ஃபுல்லுமே உங்களுக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறோம். இதில் வந்து நீங்கள் படித்து 1 மார்க் மட்டும் ஹோம்ஒர்க், அதாவது 1 மார்க் மட்டும் ஹோம்ஒர்க்கு எழுதி அனுப்புங்க. தேங்க்யூ.